அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு மகாலய அமாவாசையுடைய பதிவு தாங்க. மகாலய அமாவாசை அப்படின்னாலே நம்முடைய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. வருடம் முழுவதும் அமாவாசை வந்தாலுமே வருடத்தில் வரக்கூடிய தை அமாவாசை, ஆடி அமாவாசை கூட இந்த மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமான அமாவாசைன்னு சொல்லப்படுது. நம்ம இந்த நாளில் செய்கின்ற தீப வழிபாடு, தானங்கள், தர்ப்பணங்கள், படையல்கள் இது எல்லாமே மொத்தம் 21 தலைமுறை நம்முடைய சந்ததியினர், அதாவது நம்முடைய முன்னோர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஐதீகங்கள் இருக்குங்க. அதனால தான் நமக்கு சின்னதான எளிமையான ஒரு விஷயத்தை கூட இந்த நாள்ல செஞ்சா போதுங்க. எப்படிப்பட்ட நம்முடைய பாவங்கள் இது எல்லாம் போய் நம்முடைய முன்னோர்களுக்கு நல்லபடியான நற்கதி எல்லாம் வழங்கி பித்ருலோகத்துல அவங்க சுகமாக வாழக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இந்த மகாலய அமாவாசையில நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நம்ம அவங்களுக்கு பெற்று தரும்னு ஒரு ஐதீகங்கள் இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் இன்னைக்கு நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். சரியான நேரத்துல நம்ம திதி தர்ப்பணங்கள் நம்முடைய வீட்டுல நம்ம செய்ய போகின்ற அந்த படையல், காகத்திற்கு சாதம் இடுறது இது எல்லாம் கரெக்டான ஒரு நேரத்துல நம்ம வீட்ல செஞ்சோம்னா, நிச்சயமா நம்முடைய குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய முன்னோர்களின் ஆத்மாக்களும் சாந்தி அடையும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறீங்க. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இப்பதான் முதலில் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா பதிவுகளும் உடனுக்குடனே வரும். அப்படியே பக்கத்துல இருக்கிற ஆல் அப்படிங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். மகாலய பட்சத்துடைய 15 நாட்களும் மற்றும் இந்த மகாலய அமாவாசை இந்த நாட்களில நம்ம செய்கின்ற வழிபாடுகள், தானங்கள் இது ஏதாவது ஒரு ரூபத்துல நம்முடைய முன்னோர்களை நம்ம கிட்ட நேரடியா பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஐதீகங்கள் இருக்குங்க. அப்படி அவங்க பெற்றுக்கொள்வதன் மூலமாக நமக்கு பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இதனால பித்ரு தோஷங்கள் நிறைய பேருக்கு இந்த ஜாதக ரீதியா ஜாதகத்துல திருமணம் தாமதமாவது, இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஜாதகம் பார்க்கும்போது பித்ரு தோஷங்கள் இருக்கு, பித்ரு சாபங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த தோஷங்கள், சாபங்கள் நிவர்த்தி ஆவதற்கு இந்த மகாலய அமாவாசைய நாம முறையா கடைபிடிச்சாலே போதும். பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், தீர்க்க முடியாத வேதனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நமக்கு நிவர்த்தியாகும் அப்படிங்கிற ஐதீகம் இருக்குங்க. எப்பவுமே எவ்வளவு வழிபாடுகள் எல்லாம் நாம செஞ்சாலுமே சிலருக்கு அது பலிக்கவே பலிக்க மாட்டேங்குதுன்னு, எவ்வளவோ செஞ்சு நடக்க மாட்டேங்குதுன்னு அப்படின்னு சொல்வதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா முறையா பித்ருக்களுக்கான அந்த காரியங்கள் செஞ்சு முன்னோர்களுடைய வழிபாடு பண்ணி அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் நீங்க செய்த அந்த எந்த வழிபாடுனா இருந்தாலுமே அது உங்களுக்கு உடனுக்குடனே பலன் கிடைக்கும். பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் தான் நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் என்னைக்குமே பரிபூரணமாக கிடைக்குங்க. அதனாலதான் இது மாதிரியான அமாவாசை நாள்களை தவறவே விடாதீங்க. சின்ன சின்ன விஷயங்களை நம்ம குடும்பத்துல செய்தாலே போதும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மகாலய அமாவாசை நமக்கு எந்த நாள் வருதுன்னா செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வந்திருக்குங்க. இதுல நமக்கு அமாவாசை திதியானது அதிகாலை 1 மணியிலிருந்து தொடங்கி செப்டம்பர் 22ஆம் தேதி அதிகாலை 1:42 மணி வரைக்கும் இருக்கும். ஒரு பரிபூரணமான அமாவாசை நாள்தான் இந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இதுல ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷம். ஏன்னா பித்ருக்களுக்கு காரணமான ஒரு கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையில அமாவாசை வந்திருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த நாள்ல நமக்கு காலையில வரக்கூடிய 6 to 7 நிறைய பேர் சூரிய உதயம் ஆன பிறகு இந்த ஆற்றங்கரை, குளத்தங்கரையில போயிட்டு திதி தர்ப்பணங்கள் பண்ணுவோம். அப்படி பண்றப்ப இந்த காலையில வரக்கூடிய சூரிய ஹோரை இருக்கு இல்லையாங்க, ஸோ அந்த 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் அந்த நேரத்துல பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அந்த நாள்ல காலையில 10:55 மணிக்கு இந்த சூரிய பகவானுக்குரிய உத்திர நட்சத்திரம் வேற இருக்கு. இதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு பலனை கொடுக்கும். ஏனென்றால்
சூரியனை சாட்சியா வச்சுதான் முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் குடுப்பது அப்படிங்கிறது பித்ருக்களுடைய ஆன்மாக்களுக்கு ஒரு திருப்தி, மகிழ்ச்சி இது எல்லாமே கிடைக்கும். அப்படி 6 to 7 பண்ண முடியல அப்படின்னா, அந்த உச்சி பொழுதுக்குள்ள நம்ம காலையில 12 அல்லது 11 மணிக்குள்ள நம்ம இந்த திதி, தர்ப்பணங்கள் வேலைகளை செய்துக்கலாம். இந்த அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில எழுந்து புனித ஆறு, குளங்கள் இல்லாட்டி பக்கத்துல கடல் இருந்தா அங்க போயிட்டு நீராடி முன்னோர்களை வழிபடணும். சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறம் தான் நாம தர்ப்பணங்கள் செய்யணும். அப்படி வெளிய போய் பண்ண முடியாதவங்க நம்முடைய வீட்டிலேயே முன்னோர்களுடைய படம் இருந்துச்சுன்னா மாலை, பூவெல்லாம் நீங்க வச்சு தூப ஆராதனைகள் எல்லாம் காமிச்சு வீட்டிலேயே இதையெல்லாம் எள்ளும் தண்ணீரும் நம்ம இறைக்கணும். இதெல்லாம் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா பகல் பொழுதுல அவங்களுக்கு பிடித்த ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருள்களை படையலிடணும். முன்னோர்களுக்கு படையலிட்டுட்டு அப்படி வழிபட்டதற்கு அப்புறமா அந்த உணவுகளை எடுத்து காகங்களுக்கு வைத்து நம்ம வழிபடணும். இப்படி அந்த முன்னோர்களுக்கு படையலாக வச்ச அந்த உணவை வீட்ல பெரியவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். இல்லாட்டி நம்மள்ல விரதங்கள் யாராவது எடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த உணவை சாப்பிட கொடுக்கலாம். இப்படி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்து படையல் இடுறப்ப நமக்கு அந்த நேரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்படி படையல் இடுறப்ப ராகு காலம், யமகண்டம் இந்த நேரம் இல்லாத நேரத்துல தான் நம்ம படையல் இடணும். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நமக்கு ராகு கால நேரம்ங்கிறது சாயங்காலம் மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும். நம்ம மாலை நேரத்துல இந்த விஷயங்கள் பண்ண மாட்டோம். பகல் பொழுதுல நமக்கு யமகண்ட நேரம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும் யமகண்ட நேரம் இருக்கு. அதனால யமகண்ட நேரத்திற்கு முன்னாடி நீங்க படையல் கொடுத்துறணும். இல்லாட்டி யமகண்ட நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா படையல் இடணும். சரியான தர்ப்பணம் செய்வதற்கான நேரம் காலையில 6 மணிலிருந்து இந்த பகல் 11 மணி வரைக்கும் நீங்க தர்ப்பணம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி படையல் இடுவதற்கு காலையில 11 மணிலிருந்து 12 மணி அப்படி முடியாதவங்க பகல் 1:35 மணிக்கு மேல நீங்க முன்னோர்களுக்கு படையலிட்டு நம்ம வழிபடலாங்க. அதே மாதிரி இந்த அமாவாசை நாட்களில நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும்னா காலையில இப்போ உங்களுக்கு ஆற்றங்கரை, குளத்தங்கரை, கடல் இது மாதிரியான நீர்நிலைகளுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க நம்ம வீட்ல எள்ளும் தண்ணீரும் நீங்க இறைச்சாலே போதும். அப்போ அந்த நேரத்துல உங்களுடைய 3 முன்னோர்களுடைய பெயர்கள், அதாவது அந்த 3 தலைமுறையினர் பெயர்கள், தாத்தா, பாட்டி, கொள்ளு தாத்தா அப்படி அதற்கு முன்னாடி உள்ள தலைமுறையினர் பெயர்களை நீங்க மனசுக்குள்ள சொல்லிட்டு இல்லாட்டி வாய்விட்டு சொல்லிட்டு காசி, கயா இப்படி அந்த பெயர்களை நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு உங்களை சாட்சியா வச்சு இப்படி நாங்க எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவானை மனசுல வேண்டி இப்படி வழிபடணும். அப்படி செய்வதன் மூலமாக நம்ம காசி, கயாவுல நம்ம தர்ப்பணம் பண்ணனாலும் எள்ளும் நீரும் இறைச்சா உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் நம்ம வீட்டிலேயே இந்த காசியும் கயாவும் நினைச்சிட்டு அந்த 3 தலைமுறையினர் பெயரை சொல்லி சூரியனை பார்த்து இந்த தண்ணீர் இறைக்கிறப்போ அதே பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதனால இந்த ஒரு நாள்ல கண்டிப்பா யாருக்காச்சும் உங்களால முடிந்த ஒரு தானம் நிச்சயமா கொடுக்கணும். இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு தானம் பண்றது நம்ம நமக்கு அவ்வளவு ஒரு புண்ணிய பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது, இந்த மாதிரி எல்லாம் தர்ப்பணம் கொடுத்துட்டு சாயங்காலம் பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலோ, பிள்ளையார் கோவிலோ அங்க போயிட்டு உங்க முன்னோர்களை நினைச்சு வேண்டி ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் நல்லெண்ணெய் விட்டு நம்ம ஏத்தி வழிபடணும். இப்படி செய்வதன் மூலமாக முன்னோர்களோட மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசி கொடுப்பாங்க. நம்முடைய குடும்பத்துல என்னைக்குமே சந்தோஷம், மகிழ்ச்சி, நல்ல நிம்மதி, சுபகாரியங்கள் இது எல்லாமே நம்ம வீட்ல தொடர்ந்து நடக்கிறது எல்லாமே சுபிக்ஷமாய் பெருகி வருவதை நம்மனாலே கண்கூட பார்க்கலாம். எளிமையான சின்ன விஷயம்தான். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்குங்க. எல்லாருமே லீவ்னால வீட்ல இருப்போம். இந்த சின்ன விஷயத்தை நீங்க உங்க முன்னோர்களை நினைச்சு வேண்டி செஞ்சு பாருங்க. குடும்பமும் வருங்கால சந்ததியினரும் என்னைக்குமே சந்தோஷமாக இருப்பாங்க.
நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். நம் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.